கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியிலே தீரு ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம். வழக்கம் போல நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதி இது. நான் கிட்டத்தட்ட 1993 ஆண்டு முதல் இந்த வசனத்தை தியானித்து வருகிறேன். ஆனால் சமீபத்தில் கொஞ்ச நாட்களாக கர்த்தருடைய ஆவியானவர் இதை எனக்கு தியானிக்கும்படியாக வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக தேவன் இதிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்காத ஒன்றை இந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1993 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வசனத்தை அடிக்கடி வாசிக்கிற தியானிக்கிற நான் அப்பொழுது கற்றுக்கொண்டதை விட இன்னும் ஆழமாக தேவன் இதனுள்ள ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்க நீங்கள் ஏற்கனவே தியானித்தவர்களாக இருந்தால், தியானித்து இதன் உண்மையான ஒரு மறைபொருள்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் இதை பொறுமையாக உட்கார்ந்து கேட்கலாம். செய்தியின் முகவுரையாக ஒன்றை கூறுகிறேன். 12 அப்போஸ்தலர்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 12 அப்போஸ்தலர்களும் முழு உலகத்தையும், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், தங்களுக்குள்ளே பங்கிட்டு பெற்றுக்கொண்டவர்களாக இந்த முழு உலகத்தையும், மறுபடியும் சொல்கிறேன், தங்களுக்கு பங்கிட்டு பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் காலம் ஆரம்பித்தவுடன் செய்தியை எடுத்து கடந்து செல்கிறார்கள். அதன்படித்தான் நம்முடைய தேசத்துக்கு வந்தவர் அப்போஸ்தலனாகிய தோமா என்பவர். மீதியுள்ள 11 அப்போஸ்தலர்களும் இந்த உலகத்தின் எஞ்சிய பகுதிகளில் பறந்து திரிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை. முழு உலகமும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக 7 காலங்களில் இஸ்ரவேலை சார்ந்திராத எஞ்சியுள்ள முழு உலகமும் 7 தூதர்களுக்கென்று பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் சொல்கிறேன், 7 காலங்களில் எபேசு முதல் லவோதிக்கா வரைக்கும் இஸ்ரவேலை தவிர எஞ்சியுள்ள முழு உலகமும் 7 தூதர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. முதலாம் தூதன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை நாம் நன்கு அறிவோம். இதையும் தாண்டி தேவன் சபையானது சீர்பொருந்துவதற்காக 5 வகையான ஊழியங்களை சபையின் காலங்களில் தேவன் நிர்ணயித்திருந்தார். இந்த 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் 7 செய்தியாளர்களை தாண்டி இன்னொரு செய்தியாளன் கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன், 12 + 7 19 பேர் தான் நம்முடைய செய்தியாளர்கள். சபையிலே சீர்பொருந்து போட்டு 5 வகையான ஊழியங்கள், அதாவது 5-fold மினிஸ்ட்ரீஸ், இவர்களுக்கு கீழாகத்தான் வருகிறார்களே ஒழிய இவர்களைப் போல் ஒரு ஸ்தானத்தை இந்த பூலோகத்திலே பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நினைவுறுத்துகிறேன்.
இந்த 19 பேரை தாண்டி இன்னொரு தலைவரையோ இன்னொரு செய்தியாளரையோ கொண்டிருக்கிறவர்கள், இல்லை என்றால் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், தயவு செய்து இந்த செய்தியை ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்றும்படி மிகவும் மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தேவையில்லாத மன அழுத்தங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுக்குள்ளே இந்த செய்தியின் மூலமாக உருவாக்கி கொள்ள வேண்டாம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், 3 வெளிச்சத்தின் கீழ் தேவன் தம்முடைய ஆகாரத்தை அருளுகிறார். நாம் எந்த வெளிச்சத்தில் உள்ள ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் என்பதுதான் தேவனுடைய பார்வையிலே ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கிறது. 3 வெளிச்சத்து ஆகாரம். நீங்களும் நானும் எந்த வெளிச்சத்து ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது செய்திக்காக கடந்து வருகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு ராஜாவை குறித்து கூறப்பட்டுள்ளது. இதைத்தான் நான் கூறினேன். 1993ஆம் ஆண்டு முதல் நான் இதை படித்தும் தியானித்திருந்தோம். இப்பொழுது இதன் வியாக்கியானத்தை தேவன் எனக்கு புதுவிதமாக வெளிப்படுத்தி கொடுத்த போது நான் மிகவும் பரவசமடைந்தேன். முதல் 10 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வோம். தீரு ராஜாவை குறித்து, அவனுடைய ஆளுமை தன்மையை குறித்து அங்கே தேவன் அழகாக அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே உரைத்து கூறுவதை நம்மால் காண முடிகிறோம் அல்லவா? தீரு ராஜா யார்? அவன் தானியேலை பார்க்கிலும் ஞானவான் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. நேபுகாத்நேச்சார் பாபிலோனிலிருந்து வந்து எருசலேமை முற்றுகையிட்டு சிறைபிடித்து சென்ற அந்த மனிதர்கள் ஒருவனான தானியேல் இருந்தான். அந்த தானியேலை கொண்டு தேவன் எவ்விதமாக அங்கே தேசத்தில் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த தானியேலை காட்டிலும் ஞானவான் என்று இங்கே அவனை புகழ்ந்து பேசுகிறமால் காண முடிகிறது. நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகி இந்த முதல் 10 வசனங்களை வாசிப்போம் என்றால், அவன் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறவன் என்ற அந்த கோணத்திலும், இன்னும் அவனுடைய அந்த ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை குறித்தும் தேவன் அங்கே கூறுவதையும் மாத்திரமல்ல, அங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ மறுதேசத்தாரின் கையினால், அந்த பலவான்களுடைய கையினால் விருத்த சேதனம் இல்லாத மனுஷர்களை போல் சாவாய் என்று கூறுகிறார். அந்த மறுதேசத்தாருடைய கையினால் விருத்த சேதனம் இல்லாத மனுஷர்களை போல் சாவாய் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த தீருவின் அதிபதி அல்லது இந்த தீருவின் ராஜா யார்? இவர் விருத்த சேதனமுள்ள தேவனுடைய பார்வையிலே தானியேலை காட்டிலும் ஞானமாக தலை சிறந்து விளங்கிய ஒரு மனிதனாக திகழ்ந்தான். எனக்கு அன்பானவர்களே, நாமெல்லாம் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுள்ளவர்கள். நமக்கெல்லாம் தெரியும் என்று மார்த்தண்டி கொண்டிருக்கிறவர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி இதை நீங்கள் தியானியுங்கள். செய்தியிலே ஆங்காங்கு சில குறிப்புகளை நான் உங்கள் முன்பாக வைப்பேன். இறுதியாக ஒரு விசேஷ குறிப்பையும் வைத்து
இந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், ஏதோ ஒரு செய்தியாளனாகிய தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் அல்லது ஏதோ ஒரு இன்னொரு தூதனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் அல்லது ஏதோ ஒரு 12 மற்றும் 7 பேரை தாண்டி 20வது ஒரு செய்தியாளனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தியானது நிச்சயமாக மன கடினத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருத்த சேதனமில்லாத மனுஷர்கள் சாகிறது போல் சாவாய். நேபுகத்நேச்சார் அந்த ஆலயத்தை முற்றுகையிட்டு, அந்த எருசலேமை முற்றுகையிட்டு எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ 20 அல்லது 25 வருடங்களுக்கு மேலாக அல்லது 30 வருடங்களுக்கு மேலாக அந்த ஆட்சியினுடைய மாற்றங்கள் கடைசியிலே வித்தியாசமாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பிற்பாடு எல்லோரும் சிறைபிடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். தேசத்தில் எளியவர்களும் ஈனமானவர்களும் அங்கே வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அங்கே எருசலேம் சூறையாடப்பட்ட பிறகு, எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு அங்கு ஒரு ராஜா இல்லை. ஆனால் இந்த தீர்வோ விருஷத்தேதனம் உள்ள ஒரு ராஜாவை பெற்றிருந்தது. அது எப்படி பெற்றிருந்தார்கள்? இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்வை குறித்து நான் பரிசுத்த வேதாகமத்தில் அதன் வரலாற்று பின்னணியை புரட்டி பார்த்தபோது, இந்த தீரு பட்டணமானது ஒரு தலைச்சிறந்து விளங்கிய ஒரு அரணிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. தலைச்சிறந்து விளங்கிய ஒரு அரணிப்பான பட்டணமாக விளங்கியது. இதில் விசேஷ தன்மை என்னவென்றால், 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகிய ஆசேர் கோத்திரத்திற்கு யோசுவாவினால் பகிர்ந்தளிக்கப்பட்ட பட்டணங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகிய ஆசேர் கோத்திரத்தாருக்கு அநேக பட்டணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அநேக தேசங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அதிலே ஒரு பட்டணம்தான் தீரு என்று சொல்லப்படுகிற பட்டணம். இதை நான் உங்கள் முன்பாக என்னால் ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும். ஏனென்றால் இது பரிசுத்த வேதாகமத்தில் வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவாக அங்கே அந்த இடத்துல முத்துக்களாக பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த தீர்வு பட்டணத்தை குறித்து தான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் பாபிலோன் ராஜா எருசலேமை சிறைப்பிடித்து அதன் ராஜ்யங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற வரைக்கும் அந்த இடத்துல இந்த பட்டணத்தை குறித்து நாம் காண முடியாது. ஏனென்றால் எருசலேமை தலைநகராக கொண்டும் சமாரியாவை தலைநகராக கொண்டும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் தங்களுடைய வரலாற்று நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருந்தது. இங்கே 2 கோத்திரங்கள், அங்கே 10 கோத்திரங்கள். இது நாம் வரலாற்று பின்னணியிலே, பரிசுத்த வேதாகம வரலாற்று பின்னணியிலே நம்மால் தெளிவாக காண முடியும். அப்போது இந்த ஆசேர் கோத்திரமானது 10 கோத்திரங்களுக்குள் ஒரு கோத்திரமாக வருகிறது. அந்த 10 கோத்திரமும் நாம் வரலாற்று பின்னணியிலே நகர்ந்து சென்று பார்ப்போம் என்றால், யெரொபெயாம் தலைமையிலே கொடுக்கப்பட்ட அந்த கோத்திரங்களுக்கு கீழாக இந்த ஆசேர் கோத்திரம் வருகிறது என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதை குறித்து தான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் நாம் தெளிவாக காணப்படுகிறது முடிகிறது. அப்படியானால்
நாம் இதை நன்றாக தியானிக்க வேண்டும். ஆனால் பாபிலோன் ராஜ்யபாரம் முடிவுக்கு வந்தபோது பெர்சிய ராஜாவாகிய கோரேசுடைய இருதயத்தை தேவன் ஏவின காரணத்தினால் அங்கே எஸ்ரா மற்றும் ஆசாரியர்களோடு சென்று அந்த எருசலேமானது திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. நீங்கள் விதமாக வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக நெகேமியா காலத்தின் மூலமாக அலங்கங்கள் எடுத்து திரும்பி கட்டப்படுகிறது. நாம் பரிசுத்த வேதாகம வரலாற்றில் அந்த நகர்களை நாம் சென்று நகர்த்து பார்ப்போம் என்றால், நெகேமியாவுக்கு பிற்பாடு இந்த தேசத்தின் ஜனங்களை வழிநடத்தியது யார் என்று நம்மால் கணிக்க முடிகிறதா? எஸ்ராவின் காலத்திலும் நெகேமியாவின் காலத்திலும் அந்த தேசத்தார் எவ்விதமாக வழிநடத்தப்பட்டார்கள்? அதற்கு முன்பதாக இடைப்பட்ட காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் பாபிலோன் தேசத்திலே. அதற்கு முன்பாக அங்கே ராஜாக்களை கொண்டிருந்தார்கள். வெவ்வேறு காலங்களிலே எருசலேம் பட்டணமும் சமாரியா பட்டணமும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அந்த சரித்திர வரலாற்று பின்னணியில் கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த விருத்த சேதனம் இல்லாத ராஜாவை, அது அங்கே விருத்த சேதனம் உள்ள ராஜா என்று கூறப்பட்டுள்ளது. நீ எவ்விதமாக தேவாசனத்தில் வீற்றிருந்தாலும், தேவனை போல் நீ கிள்ளி கொண்டிருந்தாலும், விருத்த சேதனம் இல்லாத மனிதர்கள் சாவல் போல் சாவா என்று கூறப்பட்டதினால் இதை நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்குள்ளாக தியானிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு செய்தியாளனை உடையவர்களாக இருந்தால் அந்த செய்தியாளனிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு யார் செய்தியாளன் தெரியாது. 12 அப்போஸ்தலர்கள் 7 தூதர்களை தாண்டி யார் செய்தியாளன் என்று தெரியாது எனக்கு. அவர்களிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏதோ ஒரு செய்தியாளனை தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் உங்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். நான் உங்களை விழிப்புணர்வு அடைய செய்யும்படி இந்த வார்த்தைகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதல் வாசிக்க தொடங்குவோம் என்றால், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று அங்கு கூறப்பட்டுள்ளது. அக்னிமயமான கற்களின் நடுவிலே உணாவினாய் என்றும் சொல்லப்பட்டு அதை தொடர்ந்து வருகிற வசனங்களையும் நீங்கள் வாசித்து தியானியுங்கள். ஏனென்றால் நம்ம எல்லாரும் சொல்லும், எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் நெஞ்சை நிமித்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த பதிவுகளை கூறினது போல, கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக என்று அந்த வார்த்தையின்படி வார்த்தைக்குள்ளே தேவன் ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறார். நாம் அதை யார் மூலமாக எவ்விதமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நான் சொல்கிறேன். 12 அப்போஸ்தலர்கள் 7 தூதர்களை தாண்டி யாரோ ஒருவரை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், யாரோ ஒருவர்களை நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், எங்கோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், குறிப்பிட்ட நபர்கள் இதை பார்ப்பீர்கள் என்றால் செய்தியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடந்து சொல்லுகிறார்கள் என்று கொள்கிறேன். நானும் இந்த இடத்துல உங்கள் முன்பால் ஒரு வார்த்தையை வைக்கிறேன். நான் இந்த இடத்துல சில குறிப்புகளை சொல்லிவிட்டு போவேன் என்று ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக நானும் இந்த இடத்துல இதன் விஷயங்களை அறுதியிட்டு கூறப்போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்வதற்கு ஏதாக இருக்கும். நீங்கள் அக்னி ஸ்தம்பத்திற்கு கீழாக இருக்கிறவர்கள், அந்த வெளிச்சத்திற்கு கீழாக உள்ள உணவை புசிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதன் ரகசியம் உங்களுக்கு தானாக வெளிப்படும். குத்துவிளக்கு வெளிச்சத்தின் கீழாக உள்ள ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக இருந்தாலோ, சூரிய வெளிச்சத்தின் ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தாலோ, மறுபடியும் சொல்கிறேன், குத்துவிளக்கு வெளிச்சத்தின் கீழாக உள்ள ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக இருந்தாலோ, சூரிய வெளிச்சத்தின் கீழாக இருக்கிற ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக இருந்தாலோ, நீங்கள் இந்த இடத்துல ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த மகா பரிசுத்தலத்தில் அக்னிஸ்தம்ப வெளிச்சத்திற்கு கீழாக இருக்கும் புசிக்கிறவர்களுக்கு இது
நான் கூறப்போவதில்லை. ஆகவே பிற வெளிச்சத்திற்கு கீழாக அந்த மற்ற 2 வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறவர்கள் இதை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட லிங்குக்கு உங்களுடைய இதை கமெண்ட்ஸை கொடுத்து அல்லது உங்களுடைய அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பை ஏற்படுத்தி அதிலே நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விவரித்து காண்பிப்பேன் கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்துதலின்படி. ஏனென்றால் மற்றவர்கள் இதை கேட்டுவிட்டால் மறுபடியும் அவர்களுடைய இருதயம் இன்னும் கடினப்பட ஏதுவாக இருக்கும். ஆகவேதான் முதலாவது இந்த செய்தியை ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்று விடுகிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். உங்களுடைய ஸ்தானம் என்னவென்று எனக்கு தெரியாது. ஒருவேளை தேவன் சில காலம் உங்களை அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தின் உணவுகளை புசிப்பதற்காக வைத்திருக்கலாம். ஆவிக்குரிய நினைப்புள்ளப்பில் நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய நினைவுழைப்பை மீண்டு வரலாம். ஆகவே நான் இந்த செய்தியை உங்கள் முன்பாக பதிவு செய்து இதன் விடையை இந்த இடத்திலே பெற்றுக்கொள்வதற்காக வழிமுறையை கூறியிருக்கேன். அப்படி என்றால் இதன் விளக்கம் தேவையாயிருக்கிறவர்கள் என்னோடு தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதலின்படி அடுத்த சில நாட்களுக்குள் உங்களுக்கு இதன் விளக்கத்தை அனுப்பி வைப்பேன். இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு செய்தியாளனையோ ஏதோ ஒரு தூதனையோ அந்த 19 வரை தாண்டி தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் மூலமாக இதன் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை நீங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா அது அனைத்து செய்திகளும் டிஸ்பிளே ஆகும். இல்லை என்றால் என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக இதோட லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதை எவ்விதமாக அந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனுப்பி வைப்பேன். இது பாருங்கள், நீங்கள் இந்த செய்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த கர்த்தருடைய செய்தியானது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.